12th ஸ்டாண்டர்ட் புக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை பற்றி பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்கிறது இந்த பேராகிராஃபில் பார்க்கலாம். த மெம்பர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிராஃப்டட் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை யார் டிராஃப்ட் பண்ணினாங்க, அதாவது எழுதினாங்க, ஏற்றினாங்க அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு அசம்பிளி கிரியேட் பண்ணுச்சு. த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் 9th December 1946. இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் எப்போ அசம்பிள் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா 9 December 1946 அசம்பிள் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ தான் நடக்குது. அண்ட் ரீஅசம்பிள்ட் ஆஃப்டர் பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான் ஆஸ் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஃபார் தி ரிமைனிங் இந்தியா ஆன் 14 August 1947. தென் அவங்க அடுத்து ரீஅசம்பிள் ஆனது எப்போ அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்சது இல்லையா, பிரியும் போது அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய நம்ம பாகிஸ்தானை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை இதை நம்ம இது பண்ணது 14 August 1947 அவங்க ரீஅசம்பிள் ஆகிறாங்க கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. The members of the Provincial Legislative Assemblies indirectly elected the members of the Constituent Assembly. இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மக்களை மெம்பர்ஸ் வந்து யார் எலெக்ட் பண்ணினாங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருந்து இன்டைரக்டாக ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்க. நமக்கு டைரக்ட் இன்டைரக்ட்ன்றது தெரியும், மக்களே வந்து போய் ஓட்டு போட்டு அது டைரக்ட். மக்கள் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக ஓட்டு போடுறது இன்டைரக்ட்னு சொல்கிறோம். The Constituent Assembly was composed of members along the line suggested by the plan proposed by the Committee of the British Cabinet, also known as Cabinet Mission. நம்ம அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் யாருடைய பிளான் படி இந்த இது பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கேபினெட்டுன்னு ஒன்று இருந்தது. அந்த பிரிட்டிஷ் கேபினெட்டுடைய கமிட்டி மெம்பர்ஸ் கொடுத்த கைட்லைன்ஸை வச்சு பிளான்ஸை வச்சு இவங்க வந்து அதை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த பிரிட்டிஷ் கேபினெட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு இந்த பிரிட்டிஷ் கேபினெட்டுக்கு கேபினெட் மிஷன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா February 1948 எடுத்த ஃபோட்டோகிராஃபி. சம் மெம்பர்ஸ் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா. இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸ் வந்து இந்த ஃபோட்டோஸில் இருக்காங்க. சீட்டட் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து பார்த்தா மாதவ ராய் இருக்காரு, சையத் முகமது சாதுல்லா இருக்காரு, டாக்டர் B.R. அம்பேத்கர், சர் அலாடி Krishnaswamy Ayyar and Sir B.N. Rao also in the picture are standing from left. இவங்கெல்லாம் கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க பெஞ்ச் சேர்ஸில். நின்றுட்டு இருக்கிறவங்கள லெஃப்ட்லேருந்து சொல்கிறாங்க. S.N. முகர்ஜி, ஜுகல் கிஷோர் கண்ணா அண்ட் கெவல் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களாம் அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இருக்காங்க. According to this plan, provincials and princely states or group of states were allotted seats proportionally to their respective population, roughly in the ratio of 1:1 million. ஸோ அந்த பிளான் படி அந்த கேபினெட் மிஷன் பிளான் கொடுத்தது இல்லையா, ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸில் இருந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இங்கே ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் இருந்தக்கூடிய பிளேசஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்றது ஆட்சியாளர்கள், அந்த ராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்த இடங்கள் தான் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சீட்ஸ் வந்து எந்த ப்ரொபோர்ஷனல் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 1:1 million அவங்க சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. த ப்ரொவிஷன்ஸ் வேர் டு எலெக்ட் 292 members where the princely states were to send a minimum of 93 seats. ஸோ இதன்படி அந்த பாப்புலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து 292 members செலக்ட் பண்ணி அனுப்ப வேண்டியிருந்தது. அண்ட் ப்ரொவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 93 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணாங்க. த சீட்ஸ் ஆஃப் ஈச் ப்ரொவின்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் 3 மெயின் கம்யூனிட்டிஸ். இந்த 93 சீட்ஸையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமான ஒரு 3 கம்யூனிட்டிக்கு வந்து இதை ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறாங்க. எந்தெந்த கம்யூனிட்டினா ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் 6 இன் ப்ரொபோர்ஷன் டு த ரெஸ்பெக்டிவ் பாப்புலேஷன்ஸ் இன் தட் ப்ரொவின்ஸ். அந்த இடத்துல அந்த ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் 6 அந்தந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை அலாட் பண்ணுறாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் ஈச் கம்யூனிட்டி இந்த ப்ரொவின்ஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்டட் their representatives by the method of proportional representative with a single transferable vote. ஸோ இங்கேருந்து செலக்ட் பண்ணி போயாச்சு. அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்து அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ரெப்ரசன்டேட்டிவ் தனக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் இல்லையா. ஸோ ரெப்ரசன்டேட்டிவை இவங்க இன்டைரக்டாக வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு, அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்க ஓட் போடுற மாதிரி இதை வந்து கொண்டு வராங்க. த மெத்தட் ஆஃப் செலக்ஷன் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வாஸ் டு பி டிட்டர்மைன் பை தி பிரின்ஸ்லி ஸ்டேட் தெம்செல்ஸ். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு நம்ம அந்த ப்ரொவின்ஸில் இருக்கிறவங்க தான் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்க சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டில். ஆனால் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்காரங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை வந்து அந்தந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸே வந்து டிட்டர்மின் பண்ணாங்க, முடிவெடுத்தாங்க.